வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு நேர்மையான இந்திய ஆட்சிப் பணித் தேர்வாளர் IAS பற்றி பேசப் போகிறோம். இந்த அதிகாரி சாதாரண மக்களின் பிரச்சனைகளை உணர்வதற்காக வேஷம் மாறி நேரடியாக ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள சூழ்நிலைகளை தனித்து கவனித்தார். இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஆகவே இதை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு விஷயங்களை ஆதரியுங்கள் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ரியா சேன் என்ற IAS அதிகாரியை பற்றி சொல்லப் போகிறேன். பீகார் மாநிலத்தின் முங்கர் மாவட்டத்தில் பொறுப்பேற்றிருந்த ரியா தன்னுடைய நேர்மை மற்றும் கடமை உணர்வின் மூலமாக அனைவரின் இதயத்திலும் இடம் பிடித்தார். இளம் வயதிலேயே சாதாரண மக்களின் பிரச்சனைகளில் கருணையுடன் செயல்பட்டதினால் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றார். அந்த நேரத்தில் ஜரதா பகுதியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தை பற்றிய பல புகார்கள் ரியாவை வந்தடைந்தன. அதில் ஏழைகள் மற்றும் ஆடம்பரமற்றவர்கள் அங்கு உரிய நீதியை பெற முடியவில்லை. காவலர்கள் அவர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்கிறார்கள், லஞ்சம் இல்லாமல் ஒரு குற்றப் புகாரும் பதிவு செய்யப்படவில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த புகார்களை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்ட ரியா அங்குள்ள உண்மை நிலையை நேரடியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்தார். இந்த பிரச்சனையை சரிசெய்ய ஆதாரங்கள் அவசியம் என தெரிந்திருந்ததால் ரியா ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். வேஷம் மாற்றி அந்த காவல் நிலையத்திற்கு சென்று சாதாரண மக்களிடம் காவலர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய திட்டமிட்டார். இந்த திட்டத்தை தனது குழுவில் உள்ள நம்பகமான சிலருடன் தான் ரியா பகிர்ந்து கொண்டார். ஏனெனில் இது மிகவும் ஆபத்தான முயற்சி. இது வெளியில் தெரிய வந்தால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அப்போது ரியா ஒரு அப்பாவி பார்வை இழந்த பெண்ணாக வேஷம் போட முடிவு செய்தார். சமூகத்தில் மிகவும் பலவீனமான நிலையை உடையவர்களுடன் காவலர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நேரில் அனுபவிக்க வேண்டும் என்பது அவரது நோக்கம். முதலில் இந்த யோசனையை அவரது குழுவினர் ஏற்கவில்லை. ஆனால் ரியாவின் உறுதியை பார்த்தபின் அவர்களும் ஒத்துழைக்க தயாரானார்கள். அப்போது ரியா திட்டமிட்டு ஒரு கற்பனை புகாரை தயார் செய்தார். அதாவது, ஒரு பார்வை இழந்த பெண்ணின் பையில் பணமும் முக்கியமான ஆவணங்களும் இருந்தன. அந்த பை திருடப்பட்டுள்ளது என்ற புகார். இந்த புகாரின் அடிப்படையில் காவலர்கள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை காண வேண்டும் என அவர் தீர்மானித்தார். இந்த பாத்திரத்திற்கேற்ப ரியா பார்வையிழந்த பெண் போன்று நடக்கவும் பேசவும் இயக்கங்களிலும் மிகுந்த கவனத்துடன் பயிற்சி எடுத்தார். பல நாட்களுக்கு இந்த வேடத்தில் ஆழ்ந்து பயிற்சி செய்து வந்தார். பின்னர் இந்த செயல்பாட்டில் ஆதாரங்கள் முக்கியம் என்பதால் ரியா தன் உடையில் ஒரு சிறிய குரல் பதிவு கருவியையும் ஒரு இரகசிய கேமராக்களையும் ஒட்டினார். அவளது குழுவினர் அந்த காவல் நிலையத்திற்கு அருகில் இருந்து கொண்டு ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக உதவ தயாராக இருந்தனர். ஒரு காலை ரியா மிகவும் சாதாரணமான சல்வார் கமீஸ் அணிந்து மேக்கப் இன்றி பழுதடைந்த கண்ணாடி மற்றும் கையில் ஒரு கைச்சட்டை வைத்துக்கொண்டு தயாரானார். அவளை காணும் யாருக்கும் உண்மையிலேயே ஒரு பார்வையிழந்த பெண்ணே என்றே தோன்றும். கண்ணாடியின் முன்னே நின்று தன்னைத்தானே பார்த்தபோது ரியாக்கே தன்னை அடையாளம் காண முடியவில்லை. அந்த நேரத்தில் அவள் ஒரு நம்பிக்கையுடன் சிரித்துக்கொண்டு ஒரு சாதாரண ஆட்டோவில் காவல் நிலையத்திற்கு புறப்பட்டார். சிறிது நேரத்தில் காவல் நிலையம் வந்தடைந்த போது அவளது இதயத்தின் துடிப்பு சிறிது அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த பதற்றம் விரைவில் சரியாகிவிட்டது. பின்னர் ரியா உடைந்து போன கதவை எச்சரிக்கையுடன் திறந்து தனது கைச்சட்டையை உதவி கொண்டு காவல் நிலையத்தில் உள்ளே நுழைந்தார். அங்கிருந்த சூழ்நிலை மிக குழப்பமானதாக இருந்தது. சுவர்களில் கழுவப்படாத களிமண் புள்ளிகள். சில காவலர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் தங்கள் மொபைலில் முழுமையாக மூழ்கியிருந்தனர். ஒரு பார்வை இழந்த பெண் அங்கு செல்வதையும் அவர்களில் யாரும் அவளுக்கு எந்த செவியும் கொடுக்கவில்லை. அப்போது ரியா மென்மையான குரலில், "யாராவது உள்ளீர்களா? நான் ஒரு புகார் பதிவு செய்ய வந்திருக்கிறேன்" என்று கூறினார். அந்த சமயத்தில் ஒரு காவலர் ஆர்வமின்றி ரியாவை பார்த்து, "என்னாச்சு? என்ன வேணும்?" என்றார். அதற்கு ரியா, "எனது பை திருடப்பட்டுள்ளது. அதில் பணம் மற்றும் முக்கியமான ஆவணங்கள் இருந்தன. FIR பதிவு செய்ய வேண்டும்" என்று கூறினார். ஆனால் அவர், "சார், இப்போ பிஸியாக இருக்கிறார், பிறகு வாருங்க" என்று கூறிவிட்டு மீண்டும் மொபைலில் தலை குமிழ்ந்து விட்டார். ரியா தனது அவல நிலையை சொல்ல முயன்ற போதும் அவர் எந்த கவனமும் செலுத்தவில்லை. சில நிமிடங்கள் அமைதியாக நின்ற ரியா உள்ளுக்குள்ளே அதிருப்தி மற்றும் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தார். இவ்வளவு கவனக்குறைவுடன் பொதுமக்களுக்கு எப்படி நீதியை வழங்க முடியும் என்ற எண்ணம் அவரை ஆழமாக தாக்கியது. சில நேரத்துக்குப் பிறகு, "இன்ஸ்பெக்டர் எப்போ வருவார்? நான் இங்கேயே காத்திருக்கிறேன்" என்று கேட்டார். இந்த முறை மற்றொரு காவலர் கடுமையாக, "இங்கே தினமும் 1000 வழக்குகள் நடக்குது, அதனால உடனே முடியாது. அந்த மேசை அருகே உட்காருங்க, நேரம் வந்ததும் அழைப்போம்" என்றார். அப்போது ரியா அந்த மேசை அருகே உட்கார்ந்து காவல் நிலையத்தின் நடத்தை மற்றும் சூழலை கவனித்தார். அவளது இரகசிய கேமரா அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தது. சில பணக்காரர்கள் எந்த தடையும் இல்லாமல் உள்ளே வந்து வெளியே சென்றார்கள்.
1 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு காவலர் வந்து, "சார் உங்களை அழைக்கிறார்" என்று கூறி ரியாவை இன்ஸ்பெக்டர் அவினாஷ் ராய் அவர்கள் இருக்கும் அறைக்குள் அழைத்துச் சென்றார். அவினாஷ் ராய் ஒரு நடுத்தர வயதுடைய பருமனான மனிதர். மேசையின் மேல் கால்களை வைத்தபடி வெற்றிலையை மெல்ல மென்று கொண்டிருந்தார். ரியா அறைக்குள் நுழைந்தவுடனே, "விரைவாக சொல்லுங்க, எனக்கு நேரம் குறைஞ்சிருக்கு" என்று கூறினார். அப்போது ரியா அமைதியாக தனது புகாரை விவரித்தார். "சார், நான் பஸ்ஸிலிருந்து இறங்கும்போது சிலர் என் பையை திருடிவிட்டார்கள். அதில் 5000 ரூபாய் மற்றும் முக்கியமான ஆவணங்கள் இருந்தன" என்று கூறினார். அவினாஷ் அவளது வார்த்தைகளை கேட்டவுடன் ரியா மனதில் நகைத்து கொண்டார். இப்போதெல்லாம் திருட்டுகள் சாதாரண விஷயமாகிவிட்டன. FBI எழுதியாலும் உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்காது என அவினாஷ் கூறினார். அதற்கு ரியா, "சார், புகாரை பதிவு செய்தால் என் பை திரும்ப கிடைக்குமல்லவா?" என்று கேட்டார். அவினாஷ், "சரி, நான் உதவி செய்கிறேன்" என்று கூறி ஒரு காவலரிடம் பதிவேட்டை பையிலிருந்து எடு என்று உத்தரித்தார். ஆனால் ரியாவுக்கு அவனது பேச்சில் ஏதோ புதைத்திருப்பது போல தோன்றியது. "பஸ்ஸில் யாராவது சந்தேகமாக தெரியவில்லையா? நீ உண்மையிலேயே பையை இழந்ததைக் கண்டாயா, அல்லது நீயே எங்கேயாவது வைத்துவிட்டு மறந்துவிட்டாயா?" என்று தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். ரியா எல்லா கேள்விகளுக்கும் அமைதியோடு பதிலளித்தார். ஆனாலும் அவினாஷ் FIR எழுதுவதில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. பின்னர் அவினாஷ் அந்த காவலரை வெளியே அனுப்பி தனியாக ரியாவுடன் பேசத் தொடங்கினார். "மேடம், எனக்கு தெரியும் உங்களுக்கு துயரம், ஆனாலும் இன்றைக்கு ஒவ்வொன்றுக்கும் செலவு ஆகுது" என்று கூறினார். அதற்கும் ரியா அமைதியாக, "சார், நான் பணம் தருகிறேன், தயவு செய்து என் வேலையை செய்யுங்கள்" என்று கூறினார். அப்போது அவினாஷ், "பணம் மட்டும் போதாது" என்று கூறி ஒரு வெற்று காகிதத்தை ரியாவிடம் நீட்டித்தார். "இதில் கையெழுத்து போடுங்கள்" என்றார். அந்த நேரத்தில் ரியா உணர்ந்தாள். அந்த வெற்று காகிதத்தில் கையெழுத்து போடச் செய்தால் தன் புகாரை வாபஸ் செய்தது போல காட்ட வாய்ப்பு இருக்கிறது. "சார், நான் படிக்கத் தெரியாது, என்னால் கையெழுத்து போட முடியாது, விரல் முத்திரை வைக்கிறேன்" என்று கூறினார். அவினாஷ் கோபமுடன், "கையெழுத்து போடுங்கள், இல்லையென்றால் அது உங்களுக்கே தீங்கு" என்று அச்சுறுத்தினார். அவர் மது போதையில் இருப்பது ரியாவுக்கு தெளிவாக தெரிந்தது. அதற்கு பிறகு, "பணம் வேண்டாம், விரல் முத்திரை வேண்டாம், வேறொரு வழியில் உதவி செய்யுங்கள்" என்று அவர் கீழ்த்தரமாக கேட்டார். அதை கேட்ட ரியா உள்ளுக்குள்ளே கொதித்து எழுந்தாள். அதே சமயம் அவினாஷ் ரியாவின் கையை பிடிக்க முயன்றார். ஆனால் ரியா அவனது கையை உறுத்தமாக பிடித்து தன்னுடைய கண்ணாடியை நீக்கினார். பின்னர் தெளிவாக கூறினார், "ஹலோ அவினாஷ் சார், உங்கள் நாடகம் இங்கே முடிந்துவிட்டது." இதைச் சொல்லியவுடன் தனது அடையாள அட்டையை வெளியே எடுத்து, "என் பெயர் ரியா சேன், நான் இந்த மாவட்டத்தின் கலெக்டர்" என்று கூறினார். அதை பார்த்த அவினாஷ் ஒரு கணம் ஒட்டுமொத்தமாக உறைந்து நின்றார். விரைவில் ரியா தன்னுடைய இரகசிய கேமராவை வெளியே எடுத்தார். "உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு துயரம் அடைந்த பெண்ணிடம் நீங்கள் இப்படியா நடந்து கொள்வது?" என்று சக்தியாக கேட்டார். அவினாஷ் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டதும், "மன்னிக்கவும் மேடம்" என்று மன்னிப்பு கேட்கத் தோன்றினார். ஆனால் ரியா உறுதியாக, "இது ஏதோ ஒரு சிறிய தவறல்ல, இது உங்கள் இயல்பு, உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள்" என்று கூறினார். அந்த கணமே ரியாவின் குழு காவல் நிலையத்திற்குள் நுழைந்தது. அதற்கு பிறகு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP அவர்களின் உத்தரவை பெற்று அவினாஷ் ராய்க்கு உடனடியாக இடைநீக்கம் விதிக்கப்பட்டது. அவர் மேல் அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம் கேட்குதல் மற்றும் பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வது போன்ற குற்றச்சாட்டுகளுடன் விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த விசாரணைக்காக ரியா தாக்கல் செய்த ஆதாரங்கள், அந்த வீடியோ ஆதாரங்கள் மறுக்க முடியாதவையாக இருந்தன. அவினாஷ் கைது செய்யப்பட்டார். ரியா அந்த காவல் நிலையத்தில் உள்ள மற்ற காவலர்களின் தவறான நடத்தை கூட கவனித்து அவர்கள் மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்கள் மீதான மரியாதை மற்றும் நுண்ணுணர்வுடன் நடந்து கொள்ளும் விதமாக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் ஆணை செய்தார். மாநில உள்துறை பொறுத்து கொள்ளாத நெறிமுறை எனப்படும் 0 டாலரன்ஸ் நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாகவும் அறிவித்தது. இந்த சம்பவம் மாநிலமெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள் அனைத்தும் ரியாவின் துணிச்சலுக்கு பாராட்டுகளை வழங்கின. பொதுமக்கள் அவரது தைரியத்திற்கு கம்பீர வணக்கம் செலுத்தினர். ரியா ஒரே இரவில் மக்கள் இதயங்களில் வீரம் கொண்ட நாயகியாக மாறினார். நேர்மை மற்றும் உறுதியான மனப்பாங்கு கொண்ட ஒரு அதிகாரி. முறையான முறையில் செயல்பட்டால் ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்ற முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். இந்த இரகசிய நடவடிக்கை பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கதிராக மின்னியது. இனிமேல் காவல் நிலையத்திற்கு செல்லும் போது யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவினாஷ் ராய் போன்ற அதிகாரிகளுக்கான இது ஒரு உறுதியான எச்சரிக்கை. ரியா ஒருவரை மட்டும் தண்டித்ததல்ல,
அதற்கு மேல் காவல் அமைப்பில் பாரதூரமான வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் ஏற்பட வழிவகுத்தார். ரியா சேன் அவர்களின் கதை நம்மை பல விஷயங்களை உணரச் செய்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் நேர்மையாகவும் அச்சமின்றியும் செயல்பட்டால் சமூகத்தில் பல பிரச்சனைகள் இயல்பாகவே தீர்ந்துவிடும். அநியாயம் நிகழும்போது மௌனமாக இருக்கக்கூடாது. தேவையான பட்சத்தில் வித்தியாசமான வழிகளில் போராட வேண்டியுள்ளது. சாதாரண மக்களின் பிரச்சனைகளை உணர அவர்களது நிலைக்கு சென்று காண வேண்டும். ரியா சேன் ஒரு IAS அதிகாரி மட்டுமல்ல, ஒரு உண்மையான மக்கள் சேவையாளர். அவரது வாழ்க்கை கதை நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமளிக்கிறது. அநியாயத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்கவும் நியாயத்தை நோக்கி செல்வதற்கும் அவர் அழைக்கும் செய்தி நம்மை தாக்குகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததா? கீழே கருத்து பாகத்தில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்கள். இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.